வணக்கம் மாஸ்டர்ஸ். பிதாமகா பத்திரிஜிக்கு என்னுடைய நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு, எல்லாமல்ல இறைவனுக்கும் என்னுடைய நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு, இன்றைக்கி திருவருட்பயனில் 65வது பாடலில் என்ன சொல்கிறாங்கங்கிறத பார்க்கலாம். அதாவது எடுத்து சுமப்பான் அப்படின்னு அவங்க தலைப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ அதற்கான குரல் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, கிடைக்க தகுமே கேண்மை யாருக்கு, கிடைக்கத் தகுமே நற்கேண்மை யார்க்கு அல்லால் எடுத்து சுமப்பானை இன்று அப்படின்னு அவங்க பாடல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இறைவன் தம் செயலற்று நிற்கும் அன்பரை எவ்விடத்தும் தாங்கி காப்பான். இப்போ என்ன சொல்கிறாங்க, இறைவன் தம் செயலற்று நிற்கக்கூடிய அன்பரை, இப்போ நமக்கு என்ன நடந்தாலும் நான் தான் செஞ்சேன், என்னால் தான் நடந்தது அப்படின்னு இல்லாமல், எதுவுமே நம்மளுடைய செயல் இல்லை அப்படிங்கிறது அந்த ஒரு நிலையில் இருக்கக்கூடிய அந்த அன்பரை எவ்விடத்தும் தாங்கி காப்பான். இப்போ இறைவன் அப்படிப்பட்டவங்கள தான் என்ன செய்கிறான்னா, எவ்விடத்தும் தாங்கி காப்பான். அவரை தன்மேல் வைத்து சுமந்து செல்லும் துணைவனாய் இருப்பான். அப்போ அப்படிப்பட்ட ஒரு அன்பர்களை, ஆன்மாக்களை அவர் என்ன செய்தார், தன்மேல் வைத்து சுமந்து செல்லும் துணைவனாய் இருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட துணைவனை ஏனையோர் பெறுதல் கூடுமோ அப்படின்னு கேள்வியை கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே இதில் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லும்போது, எப்போவுமே தம் செயலற்று நாம் நிற்கணும். எல்லாம் எது நடந்தாலும், நன்மை தீமை எது நடந்தாலும் எல்லாம் இறைவன் செயல் அப்படிங்கிறத நாம் அந்த ஃபுல் சரண்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, எல்லாம் உன் செயலப்பா, நீ என்ன நினைக்கிற நடத்து அப்படிங்கிற மாதிரி தம் செயலற்று நிற்கும் அன்பரை எவ்விடத்தும் அவன் தாங்கி காப்பான். அவரை தன்மேல் வைத்து சுமந்து செல்லும் துணைவனாய் இருப்பான். இப்படிப்பட்ட துணைவனை ஏனையோர் பெறுதல் கூடுமோ அப்படின்னு அவங்க கேள்விக்குறியை கேட்டிருக்காங்க. சரி, இப்போ திருவருளை மழையோடு அவங்க ஒப்பிடுறாங்க. சரிங்களா? இப்போ மழை மேடு பள்ளம் என்று பாராமல் எவ்விடத்திலும் பெய்கிறது. இப்போ நமக்கு தெரியும் இல்லையா, மழை பெய்யும் போது மேடு பள்ளம், சாக்கடையிலையும் இந்த மழை தண்ணி விடும், ஒரு வயக்காட்டிலையும் விடும், எல்லா இடத்துலையும் தான் விழுது இல்லையா. அப்போ அந்த மழை மேடு பள்ளம் என்று பாராமல் எவ்விடத்திலும் பெய்கிறது. ஆனால் மேட்டு நிலத்தில் உள்ள அந்த பாறை அந்த மழை நீரை பற்றி பிடித்து வைத்து கொள்வது இல்லை. இப்போ பாறை மேலே விழுது அப்படின்னா அது மேலே பட்டு தெரிச்சிரும், அது வெளியே போயிடும். அதே மாதிரி டக்குன்னு ட்ரையாகவும் செய்யும் இல்லையா. அப்போ என்ன சொல்கிறாங்க, அந்த மழை நீரை அந்த மேட்டு நிலத்தில் உள்ள பாறை அந்த மழை நீரை பற்றி பிடித்து வைத்து கொள்வது இல்லை. மழை பெய்து ஓய்ந்த சிறிது நேரத்தில் அந்த பாறையை பார்த்தால் அதன் மீது ஒரு சொட்டு மழை நீர் இருக்காது. அதில் மழை பெய்ததற்கான அறிகுறியே தென்படாது. இப்போ நமக்கு தெரியும் இல்லையா, பாறை மேலே ஒரு கல் மேலே நமக்கு மழை தண்ணி விழுந்துச்சுன்னா அதில் பட்டு அது டக்குன்னு அது வெளியே தான் ஆகும் இல்லையா. அது அந்த என்ன சொல்கிறது, அதில் பட்டு தெரிச்சிரும்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தெரிச்சு போயிடும். தண்ணி வெளியே தான் ஆகும், அதில் நிற்காது. அதே மாதிரி ட்ரையும் ஆயிரும் இல்லையா. அதை தான் இவங்க சொல்கிறாங்க. அப்போ மேட்டு நிலத்தில் உள்ள பாறை அந்த மழை நீரை பற்றி பிடித்து வைத்து கொள்வது இல்லை. மழை பெய்து ஓய்ந்த சிறிது நேரத்தில் அந்த பாறையை பார்த்தால் அதன் மீது ஒரு சொட்டு மழை நீர் இருக்காது. அதில் மழை பெய்ததற்கான அறிகுறியே தென்படாது. ஆனால் மேட்டு நிலத்திற்கு கீழே தரையில் உள்ள அந்த பள்ளத்தில் மழைநீர் தேங்கி நிற்பதை காணலாம். இப்போ நம்ம பார்க்குறோம், அந்த பாறைக்கு கீழே, அந்த மேட்டு நிலத்திற்கு கீழே தரையில் உள்ள பள்ளம், ஏதாவது குழி, அந்த மாதிரி இப்போ ரோட்டில் உள்ள குழியை எடுத்துக்கோங்க, மழை பெஞ்சால் மழை தண்ணி அங்கே கட்டி நிற்கும் இல்லையா. அந்த மாதிரி அவங்க சொல்கிறாங்க, மேட்டு நிலத்துக்கு கீழே தரையில் உள்ள பள்ளத்தில் மழை நீர் தேங்கி நிற்பதை காணலாம். சில நாட்கள் சென்றாலும் அப்பள்ளத்தில் மழை பெய்ததற்கான அடையாளமாக நீர் அங்கே கட்டி கிடக்கும் அப்படின்னு 2 வித சொல்கிறாங்க நமக்கு. ஒன்று, மழை நீர் அப்படிங்கிறது மழையோடு என்ன சொல்கிறாங்க, திருவருளை ஒப்பிடுறாங்க. அது ஒரு பக்கம், அதுக்கு ஓமையாக சொல்ல வராங்க. என்ன அப்படின்னா, இப்போ மழை மேடு பள்ளம் அப்படின்னு எதையுமே பார்க்காம அது பொதுவாக அது வாட்டில் பெய்யுது, எல்லா இடத்துலையும் எவ்விடத்திலும் அது பெய்யுது. ஆனால் அந்த மழை நீரை பெறக்கூடிய அந்த இடம் இருக்கு இல்லையா, அது பள்ளமாக இருந்துச்சுன்னா அந்த நீரை பிடிச்சி வச்சுக்குது, ரொம்ப நாளைக்கு மழை பெஞ்ச அந்த அடையாளத்தை காட்டுது. அதே நேரத்தில் ஒரு பாறை மேலே விழுந்துச்சுன்னா அது பிடித்து வைக்கிறது கிடையாது, அந்த நீர் வெளியே போயிடும் அல்லது ட்ரை ஆயிரும். அந்த மாதிரி இந்த 2 இதை காட்டுறாங்க நமக்கு. சரி, மக்களில் பெரும்பாலோர்
பாறையைப் போல் வண்ணஞ்ச பேதையராய் வாழ்கிறார்கள். இப்போ மக்களை வந்து அதுக்கு உவமை சொல்கிறாங்க. அப்போ அந்த மக்களில் பெரும்பாலோர் எப்படி இருக்காங்களா, பாறையை போல் வண்ணஞ்ச பேதையராய் அவங்க வாழ்கிறாங்க. வண்ணஞ்சம்னு சொல்லுவாங்களா, கல்லு மனசு அப்படின்னு சொல்லுவோம் நம்ம இல்லையா. கல்லஞ்சம் கொஞ்சம் கூட உனக்கு ஈரமே கிடையாது அப்படிலாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா. அந்த கல்லஞ்சி அப்படிங்கிறத அந்த பாறை நீங்கள் கொடுத்துருக்காங்களோ என்ன தெரியல எனக்கு. ஸோ மக்களில் பெரும்பாலோர் பாறையை போல் இங்கே கொடுத்துருக்காங்க, பாறையை போல் வண்ணஞ்ச பேதையராய் வாழ்கிறார்கள். அவர்களிடத்தில் அருள் இருந்தும் அதனை பற்றி கொள்வது இல்லை. அப்போது அந்த வண்ணஞ்ச பேதையராய் அவங்க வந்து இருக்கிறாங்க. இப்போ நமக்கு வந்து முதலே பார்த்தோம் இல்லையா, திருவருள் அப்படிங்கிறது உயிரிடத்தில் எப்போவுமே அது சேர்ந்து தான் இருக்குது, உயிருக்குயிராக கலந்து தான் இருக்குது. ஆனால் நாம் அதை உணராமல் அல்லது அறியாமையில் நம்ம இருக்கிறோம், அதை உணர முடியாமல் இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் அதுக்கு முன்னாடி. அப்போது இப்படிப்பட்ட வண்ணஞ்ச பேதையராக வாழ்கிறாங்க இல்லையா, அந்த மக்களிடத்தில் அந்த அருள் வந்து இருந்தும் அதனை அவங்க பற்றி கொள்வது இல்லை அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க. ஓகேங்களா. இப்போ எனக்கு வந்து என்ன நடந்தாலும் திருவருள் தான் என்ன நடத்தியிருக்கு அப்படின்னு நான் நினச்சேன்னா அந்த எனக்குள்ளே இருக்கக்கூடிய திருவருளை நான் வந்து உணர்ந்து அதை பற்றிக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். அதை நான் பற்றி தக்க வச்சுருக்கேன், எனக்குள்ளே பற்றி கொண்டிருக்கேன் அப்படின்னு அர்த்தம். நான் தான் செய்கிறேன்னு சொன்னால் அந்த திருவருளை நான் பற்றலை, எனக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் நான் அதனால தான் எனக்கு இது நடக்கு, அவன் தான் என்னை வந்து செயல்படுத்துகிறான் நடத்துகிறான், அது நம்ம வந்து தெரியாமல் எல்லாம் நான் தற்போதத்தில் இருந்தோம்னா அந்த திருவருளை நாம் இன்னும் பற்றிக்கொள்ளன்னு அர்த்தம் அப்படிங்கிறது தான் இங்கே சொல்ல வராங்க. மக்களில் பெரும்பாலோர் பாறையை போல் வண்ணஞ்ச பேதையராய் வாழ்கிறார்கள். அவர்களிடத்தில் அருள் இருந்தும் அதனை பற்றி கொள்வது இல்லை. பக்குவ ஆன்மாக்களாகிய சிலரே பள்ளத்தை போல அந்த அருள் வெள்ளத்தை தம்மிடம் தேக்கி வைத்து கொள்கிறார்கள். அப்போ அந்த பக்குவ ஆன்மாக்கள் அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பக்குவ ஆன்மாக்களை எதுக்கு வந்து இங்கே உண்மை சொல்கிறாங்க, இந்த பள்ளத்தில் விழுந்த அந்த மழை நீர் அல்லது மழை நீரை பெற்று அந்த பள்ளத்தில் இருக்கக்கூடிய பகுதியில் மழை நீர் விழும்போது அந்த பள்ளமானது அதை வந்து தக்க வச்சுக்கிறது இல்லையா, அதை வந்து பெற்று அதை வந்து என்ன சொல்கிறது, அதை வந்து பற்றி கொள்ளுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது இந்த பள்ளத்தை போல தான் இந்த எப்படி மழை நீரை இந்த பள்ளமானது எப்படி பற்றி வச்சுக்கிறதோ அதே மாதிரி இந்த பக்குவ ஆன்மாக்கள் மட்டும்தான் இறைவனுடைய இந்த திருவருளை வந்து பற்றி வச்சுக்கிறாங்க அப்படின்னு அவங்க வந்து இதை நமக்கு ஓமையாக காட்டுறாங்க. சரிங்களா. அப்போ மக்களில் 2 பேரை பற்றி சொல்கிறாங்க. ஒன்று பாறையை போல் வண்ணஞ்சக்காரங்க, ஒரு வண்ணஞ்ச பேதையராக இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த பாறையை வந்து அவங்க பாறை மேல் விழுந்த நீரை எப்படி அதை வந்து தக்க வைக்காமல் அதை வந்து வெளியே விட்டுருதோ அது மாதிரி இந்த வண்ணஞ்சக்காரங்களும் திருவருள் தனக்குள்ளே இருந்தும் அதை வந்து பற்றி கொள்வது இல்லைன்னு சொல்கிறாங்க. 2வது உவமை என்ன சொல்கிறாங்க, இந்த பள்ளத்தில் விழுந்த அந்த நீர் எப்படி பற்றி வைக்க அதை வந்து அவங்க வந்து பற்றிக்கிடுது இல்லையா, அந்த நீரே அந்த பள்ளமானது பற்றி கொள்ளுது. அதே மாதிரி பக்குவ ஆன்மாக்கள் இறைவனுடைய திருவருளை பற்றி கொள்வாங்கன்னு சொல்லி உவமையே சொல்கிறாங்க. திருவருளை முற்றாக பெற்ற இவர்கள் என் நிலைமையிலும் இறைவனையே உணர்ந்து நிற்பர். ஏன்னா அவங்க திருவருளை அவங்க வந்து பற்றிக்கிட்டாங்க இல்லையா, அதனால் என் நிலையிலும் இறைவனையே உணர்ந்து நிற்பர். வாளினும் சாவினும் வருந்தினும் போய் வீழினும் உனது திருவடியை விடுவேன் அல்லேன் என்ற உறுதியோடு இருப்பர். எப்படி நான் வாழ்ந்தாலும் சரி, சாத்தாலும் சரி, வருந்தினாலும் சரி, போய் வீழ்ந்தாலும் சரி, உன் திருவடியை விடமாட்டேன், உன் திருவடியை விடுவேன் அல்லேன் அப்படின்னு சொல்லி உறுதியோடு அவங்க இருப்பாங்க. ஏன்னா என் நிலைமையிலும் இறைவனையே அவங்க உணர்ந்து நிற்காங்க. ஏன் அவங்களாம் பக்குவ ஆன்மாக்கள், அவங்க திருவருளை அவங்க பற்றி அவங்க வந்து இருக்காங்க. அதில் அதை வந்து அவங்க பற்றி இருக்கிறதுனால இந்த நிலையில் தான் அவங்க வந்து இருப்பாங்க. என்ன நடந்தாலும் சரி, அது வாழ்ந்தாலும் சரி, நான் செத்தாலும் சரி, அந்த வருந்தினாலும் சரி, போய் வீழ்ந்தாலும் சரி, உனது திருவடியை நான் விடமாட்டேன் அப்படின்னு உறுதியோடு அவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இறைவனை அன்றி வேறு துணையில்லாத இவர்களையே நற்கேண்மையார் என்று குறிப்பிடுகிறார் நம் ஆசிரியர் உமாபதி சிவம். அப்போ இந்த மாதிரி உறுதியோடு இருக்காங்க இல்லையா, இறைவனை அன்றி வேறு துணை இல்லைன்னு யார் உறுதியாக இருக்கிறாங்களோ அவங்கள, அந்த பக்குவ ஆன்மாக்களை தான் அவங்க என்ன சொல்கிறாங்க, நற்கேண்மையார் அப்படின்னு சொல்லி ஆசிரியர் நமக்கு இங்கே குறிப்பிடுறாங்க. ஏன்னா இங்கே வந்து இந்த பாட்டில் வருது, கிடைக்க தகுமே நற்கேண்மையாருக்கு அல்லால் எடுத்து சுமப்பானை என்று. அந்த நற்கேண்மையார்னு வருது இல்லையா, அதுக்குள்ள அர்த்தத்தை தான் நமக்கு இங்கே சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்து என்ன சொல்கிறாங்க, எடுத்து சுமப்பான்னு சொல்கிறாங்க. இப்போ நற்கேண்மையார்னா யாருன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நற்கேண்மையார்னா யார் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒரு பக்குவம் ஆன்மாக்கள்,
பக்குவ ஆன்மாக்கள் வந்து இறைவனுடைய திருவருளை வந்து அவங்க இந்த பள்ளமானது மழைநீரை எப்படி பற்றி வைத்துக் கொள்கிறதோ அதே போல் அவங்க அந்த அருள் வெள்ளத்தை திருவருள் வெள்ளத்தை தம்மிடம் தேக்கி வைத்துக் கொள்வார்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ அவங்க என் நிலையிலும் இறைவனையே அவங்க உணர்ந்து நிற்காங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு என்ன நடந்தாலும் சரிப்பா, நான் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன், உன் திருவடியை நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த உறுதியில் இருக்காங்களே, அவங்கள தான் அவங்க நற்கேண்மையர்னு இங்கேயோ குறிப்பிடுறாங்க. அந்த பக்குவ ஆன்மாக்களை நற்கேண்மையர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்தது என்ன சொல்கிறாங்க? எடுத்து சுமப்பான் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. நல்ல நட்பினராகிய இவர் தம் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் இறைவன் தன்னுடையனவாக ஏற்றுக்கொள்கிறான். இப்போ அவங்க என்ன செஞ்சாங்க? இந்த பக்குவ ஆன்மாக்கள் எப்பா எனக்கு என்ன நடந்தாலும் சரிப்பா, வந்தாலும் சரி, சாத்தாலும் சரி, வருந்தினாலும் சரி, அல்லது இப்போது எதில் போய் நான் வீழ்ந்தாலும் சரி, உன் திருவடியை நான் விடமாட்டேன்னு அவங்க பற்றோடு இருக்கிறாங்க. அந்த பற்று உறுதியோடு இருக்கிறாங்க இல்லைங்களா? ஸோ அப்படிப்பட்ட பக்குவ ஆன்மாக்களை இறைவன் என்ன செய்வாங்கிறத சொல்ல போகிறாங்க. நல்ல நட்பினராகிய இவர் தம் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் இறைவன் தன்னுடையனவாக ஏற்றுக்கொள்கிறான். இப்போ அவன்தான் எனக்கு எல்லாம் ஒன்றாதான்ப்பா நடக்குது, நீதான்ப்பா எனக்கு என்ன நடந்தாலும் நான் உன்னை விடமாட்டேன் அப்படின்னு ஃபுல் சரண்டர் ஆகிறாங்க இல்லையா? அப்படி ஆகும்போது அந்த இறைவன் நம்முடைய அந்த உடல் பொருள் ஆவி அனைத்தையுமே இறைவன் தன்னுடையனவாக தாய் தான் அவன் ஏற்றுக்கொள்கிறான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ சொல்லுவாங்க இல்லையா, ஒரு குரு சீடன் இருந்தனா சீடன் வந்து தன்னுடைய உடல் பொருள் ஆவி அனைத்தையுமே குருவிட்ட ஒப்படைச்சிருவாங்க இல்லையா? அதே மாதிரி இதை வந்து சொல்கிறாங்க. ஸோ நல்ல நட்பினராகிய இவர் தம் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் இறைவன் தன்னுடையனவாக ஏற்றுக்கொள்கிறான். இவ்வடியார்கள் மனமொழி மெய்களால் யாதொரு செயல் செய்யினும் இவர் செயல் எல்லாம் என் செயல் என்றும். பாருங்கள், நமக்கு கிடைக்கிற ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கிஃப்ட்டுன்னு கூட சொல்லிக்கலாம் இதை இல்லையா? நமக்கு அடித்தது யோகங்கிற மாதிரி. இங்கே பாருங்கள், இப்போ முதல்ல வந்து நாம் முழுமையாக நம்பி நம்ம புரிதலோடு உண்மையாக உணர்ந்து நாம் வந்து இறைவா எல்லாம் நீதான்ப்பா அப்படின்னு ஃபுல் சரண்டர் ஆகிட்டோம்னா நம்முடைய அந்த உடல் பொருள் ஆவி அனைத்தையுமே இறைவன் தன்னுடையதாக அவன் ஏற்றுக்கிறான். ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது, வடியார்கள் மனமொழி மெய்யால் யாதொரு செயல் செய்தாலும் இவருடைய செயல்லாம் ஏன் செயல் அப்படின்னு சொல்லி இறைவன் ஏற்றுக்கிறாரு. நம்ம என்ன செயல் செஞ்சாலும் ஏன் செயல்னு அவர் ஏற்றுக்கிறாரு. சரிங்களா? அடுத்தது மூணாவது, இவர் செயலெல்லாம் என் செயல் என்றும் இவருக்கு செய்தது எனக்கு செய்ததாகும் என்றும் கொண்டு. இப்போ அடியார்களுக்கெல்லாம் தொண்டு புரியுதாங்க இல்லையா? அப்போ அந்த அடியார்களுக்கு நாம் தொண்டு புரியும் போது அந்த தொண்டு இறைவனுக்கு செய்த தொண்டாக அது மாறுது. ஏன்னா இவர் வந்து என்ன சொல்கிறாங்க, இந்த அடியார்கள் இவங்க வந்து இவருடைய செயல் எல்லாமே என் செயல்னு அவர் ஏற்றுக்கிறாரு, இறைவன் ஏற்றுக்கிறாரு. அடியவருடைய செயல் செய்கிறது எல்லாமே என் செயல்னு ஏற்றுக்கிறாரு இறைவன். இன்னொன்று, இவருக்கு செய்தது எனக்கு செய்ததாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அடியவருக்கு செய்த விஷயம் எல்லாமே இறைவனுக்கு செய்ததாக அங்கே வந்து மாறுது. ஓகேங்களா? இவருக்கு செய்தது எனக்கு செய்ததாகும் என்றும் கொண்டு வினை துன்பம் அவரை தாக்காதவாறு முன்னின்று காப்பான். வினை துன்பம் எதுவும் அவங்கள தாக்காதவாறு அவன் முன்னின்று காக்கிறான். அப்போ பாருங்கள், ஒரு ஈஸியான விஷயந்தான், ஆனால் கஷ்டமான விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க இல்லையா? முடியும் ஆனால் முடியாதுங்கிற மாதிரி இந்த ஒரு விஷயம், இந்த ஒரு புரிதல் உணர்தல் நமக்கு வந்துட்டுனா அவன் எப்படிலாம் நம்மளை காப்பாற்றுறான் இறைவன் இங்கே காட்டுறாங்க நமக்கு இல்லையா? அப்போ அந்த இறைவன் அப்படிங்கிறவன், இறைவன்கிட்ட நாம் முழு ஒரு நம்பிக்கையோடு, அந்த பற்று ஒரு நம்பிக்கை அதோடு நாம் வந்து நம்முடைய உடல் பொருள் ஆவி எல்லாத்தையுமே அவன்கிட்ட நாம் சரண்டர், இறைவன்கிட்ட வந்து நம்ம சரண்டர் ஆகும்போது அவன் நம்முடைய உடல் பொருள் ஆவி அனைத்தையுமே தன்னுடையனவாக முதல்ல ஏற்றுக்கிறான். ரெண்டாவது, இந்த அடியார்கள் மனமொழி மெய்களால் என்ன செயல் செஞ்சாலும் இவன் ஏன் ஆளப்பா, அவன் செஞ்சதெல்லாம் நான் செஞ்சது தான் சொல்லி அந்த செயலையும் தன் செயலாக அவன் வந்து நினைக்கிறான். அடுத்தது, இவருக்கு செய்தது எல்லாமே எனக்கு செய்ததாகும்னு சொல்கிறாரு இறைவன். அதனால தான் அந்த அடியார் தொண்டு பண்ணுறாங்களே அடியாருக்கு, அதெல்லாமே இறைவன் தொண்டு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க எல்லாமே வந்து இறைவன்கிட்ட ஃபுல் சரண்டர் ஆகி அவங்களுடைய உடல் பொருள் ஆவி எல்லாத்தையுமே இறைவன்கிட்ட அவங்க வந்து ஒப்படைச்சி என் செயல் எதுவுமே இல்லைப்பா எல்லாம் உன் செயல்ட்டு இறைவன்கிட்ட முழு சரண்டர் ஆகியிருக்காங்க இல்லையா? அதை தான் இங்கே தெரியுது நமக்கு. ஸோ இவர் செயலெல்லாம் என் செயல் என்றும் இவருக்கு செய்தது எனக்கு செய்ததாகும் என்றும் கொண்டு. அடுத்தது பாருங்கள், முக்கியமானது, வினை துன்பம் அவரை தாக்காதவாறு முன்னின்று காப்பான்.
இப்போ வினை துன்பமும் அவங்களுக்கு வந்து ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா. வினை துன்பம் அவரை தாக்காமல் இவர் இறைவன் முன்னின்று காக்கிறாரு. தம் செயலற்று எல்லாம் இறைவன் செயல் என உணரும் இவ்வன்பர்கள் பாதகத்தை செய்திடனும் அதனை பணியாக்கி விடுவான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள். சரி, எல்லாமே ஓகே, இருந்தாலும் மனுஷனும் ஏதாவது தப்புகள் நம்ம செய்யத்தான் செய்வோம் இல்லையா. அப்போது அந்த மாதிரி எல்லாம் இறைவன் செயல் அப்படின்னு என உணரக்கூடிய இந்த அன்பர்கள் ஏதாவது ஒரு பாதகத்தை வந்து அவங்க செஞ்சால் கூட அதை அவன் பணியாக்கி விடுவானான். அதையும் வந்து ஒரு பணியாக மாற்றிக்கொள்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எவ்வளவு சலுகைகள், கிஃப்ட்டுங்கிற விட அந்த சலுகைகள் மாதிரி நமக்கு இங்கே இறைவன் வந்து என்னெல்லாம் கொடுக்குறாரு நம்ம பாருங்கள் மாஸ்டர்ஸ். இப்போ நல்ல நட்பினராகி இவர் தம் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் இறைவன் தன்னுடையனவாக ஏற்றுக்கொள்கிறான். பாயிண்ட்டு. அடுத்து இவ்வடியார்கள் மனமொழி மெய்களால் யாதொரு செயல் செய்யினும் இவர் செயலெல்லாம் என் செயல் என்று ஏற்றுகிறான். 2 இவருக்கு செய்தது எனக்கு செய்ததாகும் என்று கொண்டு. 3 வினை துன்பம் அவரை தாக்காதவாறு முன்னின்று காப்பான். 4 தம் செயலற்று எல்லாம் இறைவன் செயல் என உணரும் இவ்வன்பர்கள் பாதகத்தை செய்திடனும் அதனை பணியாக்கி விடுவான். இப்படி 5 சலுகைகளை கொடுத்துருக்காங்க இங்கே. அப்போ நாம் செய்ய வேண்டியது எல்லாமே எல்லாம் செயல்னு முழு புரிதலோட, உண்மையான ஒரு உணர்வோட, அப்படி நாம் வந்து என்றைக்கு நம்ம வந்து இந்த புரிதலும் உணர்வும் நமக்கு வந்து வருதோ அப்போ நமக்கு இந்த சலுகைகள்லாம் கிடைக்குங்கிறது தெரியுது. சரி, இப்போ அன்பர்களினுடைய நிலையை குழந்தையின் நிலையோடு அடுத்து ஒப்பிட்டு சொல்கிறாங்க. இப்போ அன்பர்களுடைய நிலையை வந்து முதல்ல என்ன சொன்னாங்க, அந்த அவங்களுக்கு பேர் வந்து சொன்னாங்க இல்லையா. இந்த மாதிரி யார் வந்து தன்னுடைய உடல் பொருள் ஆவி எல்லாத்தையுமே இறைவன்கிட்ட கொடுத்துட்டு அவங்க வந்து இந்த திருவருளை முற்றாக பற்றி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு நற்கேன்மையர் அப்படிங்கிற அந்த பேரை வந்து இங்கே ஆசிரியர் நமக்கு குறிப்பிட்டாங்க, சொன்னாங்க. இப்போ இந்த அன்பர்களுடைய நிலையை அல்லது நற்கேன்மையருடைய நிலையை குழந்தையினுடைய நிலையோடு ஒப்பிட்டு சொல்கிறாங்க. எப்படின்னு பார்த்தோன்னா, இந்த குழந்தைக்கு தனக்கென செயல் இல்லை, அது நடப்பது இல்லை, அதனை சுமந்து கொண்டு தாய் நடக்கிறாள். அதான் நடக்கும் பருவத்துக்கு முன்னாடி வர உள்ள விஷயம் இல்லையா. இப்போ வந்து இந்த குழந்தைன்னு எடுத்துக்கிட்டோன்னா தனக்குன்னு ஒரு செயல் இல்லை, அது வாட்டில் இருக்கும். ஆளு தான், அம்மா தான் வந்து எல்லாமே வந்து சாப்பாடு கொடுக்கணும், பால் கொடுக்கணும், எல்லாமே கொடுக்கணும் இல்லையா. அப்போ அந்த குழந்தைக்கு தனக்குன்னு செயல் இல்லை, அது நடப்பது இல்லை. அப்போ அவங்க தான் குழந்தை தூக்கி வச்சுக்குவாங்க இல்லையா. அதனை சுமந்து கொண்டு தாய் நடக்கிறாள். அது தானே உண்பது இல்லை, தாய் ஊட்டுகிறாள். ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ் வரை அம்மா தானே ஃபுல்லாக அவங்க பார்த்துக்கிறாங்க இல்லையா. அப்போது நோய் வந்தால் கூட அந்த குழந்தையாக மருத்துவரிடம் செல்கிறது, தாய் தானே தூக்கி கொண்டு ஓடுகிறாள். தாயின் காலை பற்றி கொண்டு வாழும் குழந்தைக்கு என்ன கவலை, அதற்கு வேண்டியவற்றை எல்லாம் தாய் பார்த்து கொள்கிறாள் அப்படின்னு இறைவனை தாயாக நமக்கு சொல்லியிருக்காங்க. நம்மளே இல்லை, இந்த அருளாளர்கள் அல்லது இந்த அன்பர்களுடைய நிலையை குழந்தையாக சொல்கிறாங்க. ஏன்னா நாம் இன்னும் அந்த ஸ்டேஜுக்கு இப்போ தான் ஜஸ்ட்டு கேட்டுக்கிட்டு இருக்கோம், என்ன ஏதுங்கிறதே நம்ம இப்போ தான் தெரிகிறோம் இல்லையா. அடுத்தடுத்த நிலைக்கு நம்மளும் போகணும். ஸோ இதில் என்ன வந்து நமக்கு வந்து இங்கே ஒப்பிட்டு நமக்கு சொல்கிறாங்க இறைவனுடைய. அப்போ வந்து குழந்தைக்கு வேண்டிய எல்லாத்தையுமே தாய்க்கு தெரியும், எந்த நேரம் பசிக்கும், எந்த நேரம் சாப்பாடு கொடுக்கணும், எப்படி தூங்க வைக்கணும், எப்போ விளையாட வைக்கணும், உடம்பு முடியலன்னா ஆஸ்பத்திரி கூட்டு போகணும், இது எல்லாமே குழந்தைக்கு எதுவும் தெரியாது. தாய் தான் முழு பொறுப்பு அங்கே ஏற்றிருக்கா இல்லையா. அதே மாதிரி தான் அந்த இறைவன் நம்மளை பார்த்துப்பாரு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. கன நேரமும் இறைவனை உள்ளத்தில் பிரியாமல் அவனை பற்றி கொண்டவர்களுக்கு இந்த குழந்தையின் நிலை வரும் அப்படின்னு. அப்போ அவங்க உண்மையாகவே ஃபுல் ஃப்ரீயாகிடுவாங்க. அவங்க ஃப்ரீ ரிலீஃபுங்க மாதிரி ஃப்ரீயாகிடுவாங்க. எல்லாம் அவன் பார்த்துக்குப்பான்ப்பா, எல்லாம் அவன் தான் நடத்துதான், ஓகே அவன் பார்த்துக்குவான், நடக்கிறதெல்லாம் அவன் செயல் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம நினச்சோன்னா இந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கவலை துக்கம் அந்த மாதிரி உள்ள ஒரு விஷயமே நம்மள்ட்ட இருக்காது. ஆனால் எல்லாமே ஒரு நல்ல விஷயத்துக்கு நம்ம கொடுத்தோம், கெட்ட விஷயத்தையும் ஐயோ நான் அனுபவிக்கிறேன்னு நினச்சனால தான் நமக்கு ஒரு கஷ்டமாக இருக்குது எல்லாமே. அப்போ என்ன சொல்கிறாங்க, கன நேரமும் அந்த இறைவனை உள்ளத்தில் பிரியாமல் அவனை பற்றி கொண்டவர்களுக்கு இந்த குழந்தையின் நிலை வரும். தமக்கென செயலற்ற நிலையை அவர்கள் அடைகிறார்கள். அதான் முக்கியமான அந்த லைன்னு சொல்கிறாங்க. தமக்கென செயலற்ற நிலையை அவர்கள், நம்ம செயல் எதுவுமே இல்லை, தமக்கென செயலற்ற நிலையை அவங்க அடைகிறாங்க. இறைவனது திருவடியை புகழடைந்து விட்டால் அப்பால் அவர்களுக்கு ஒரு பொறுப்பும் இல்லை. இப்போ குழந்தைக்கு ஏதாவது பொறுப்பு இருக்கா, ஏதாவது கவலைப்பட வேண்டியிருக்கா, ஒன்றும் இல்லை, அம்மா பார்த்துப்பாங்க இல்லையா. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரை அம்மா பார்த்துப்பாங்க, என்ன கேட்டாலும் வாங்கி தருவாங்க. ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் அம்மாவுடைய இது அதுவாக அது வந்து விவரம் தெரிஞ்சு இந்த சமூகத்தில் பழக ஆரம்பித்து அப்போ தான் அதுக்கு கேட்க தெரியும், தனக்கு வேண்டியதை செய்ய தெரியும், சாப்பிட தெரியும், இது எல்லாமே தெரியும்.
ஒரு ஸ்டேஜ் வரை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து யார் அதை எடுத்து அண்டர்டேக் பண்ணுறாங்க, டேக் கேர் பண்ணுறாங்கன்னா தாய் தான் இல்லையா. அதே மாதிரி இங்கே என்ன சொல்கிறாங்க, இந்த கணநேரம் இறைவனை உள்ளத்தில் பிரியாமல் அவனை பற்றி கொண்டவங்களுக்கு இந்த குழந்தை நிலை வரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எப்படி? ஏன்னா அதுக்கு எந்த கவலையும் இல்லை இல்லையா, எதை பற்றியும் யோசிக்கலை, கவலை இல்லை, துக்கம் இல்லை, பொறாமை இல்லை, போட்டி இல்லை, எதுவுமே இந்த குழந்தைகளுக்கு கிடையாது. அப்போது இறைவனை முழுசும் உள்ளத்தில் பிரியாமல் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு குழந்தை நிலை வந்துடும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரி, அப்போ தமக்கான செயலற்ற அந்த நிலையை அவங்க அடைகிறாங்க. இறைவனது திருவடியை புகழடைந்து விட்டால் அப்பால் அவர்களுக்கு ஒரு பொறுப்பும் இல்லை, பொறுப்புமே இல்லை அவங்களுக்கு. இப்போ நம்ம சில விஷயங்களுக்கு நாம தான் பொறுப்பு இல்லையா, நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடியக்கு நாம தான் பொறுப்புன்னு சொல்கிறாங்கல்ல. ஆனால் அந்த பொறுப்பும் கூட இல்லை, எல்லாம் அவன் செயல்னு சொல்லிட்டா நம்ம பொறுப்பு அங்கே இல்லாமல் போயிடுது. அவ்வளோ ஃப்ரீடம் நமக்கு ஆயிடுது பாருங்கள். அப்போ இறைவனது திருவடியை புகழடைந்து விட்டால் அப்பால் அவர்களுக்கு ஒரு பொறுப்பும் இல்லை, இறைவனே அவர்களை தாங்கிக் கொள்வான். தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என்ற அப்பர் பெருமானின் மொழியை இங்கே நாம் நினச்சி பார்க்கணுன்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க மாஸ்டர்ஸ். ஸோ அப்போ தன் கடன், அவனுடைய கடன் அடியேனையும் தாங்குதல், நம்மளையும் தாங்கணும், அதுதான் அவன் கடன் அப்படிங்கிற மாதிரி அப்பர் பெருமான் சொன்னதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா மாஸ்டர்ஸ்? அப்போது இங்கே இறைவனை வந்து நாம் வந்து நம்முடைய உடல் பொருள் ஆவி அனைத்தையுமே இறைவன்கிட்ட முழுவதும் சரணடைஞ்சி, எதுவும் என்னுடைய செயல் அன்று, எல்லாம் இறைவா உன்னுடைய செயல் அப்படின்னு சொல்லி அவனுடைய திருவருளை நாம் பற்றி கொண்டோம் அப்படின்னு சொன்னோன்னா நமக்கு என்னென்ன சலுகைகள்லாம் அவங்க மேலே சொல்லிட்டாங்க இல்லையா. அதே மாதிரி இந்த குழந்தை நிலைக்கும் நம்ம போய் நமக்கு எந்த கவலையும் இருக்காது, துக்கம் இருக்காது, கஷ்டம் இருக்காது, எதுவுமே நமக்கு இருக்காது, ஒரு பொறுப்பும் இருக்காது. ரொம்ப ஃப்ரீயாக நம்ம ஃபீல் பண்ணுறக்கூடிய நிலைக்கு, குழந்தை நிலைக்கு போயிடுவோம். யார்? இந்த அடியார்கள் நிலையே சொல்கிறாங்க, இந்த அந்த அன்பர்களுடைய நிலையே சொல்கிறாங்க. ஓகேங்களா மாஸ்டர்ஸ்? அப்போது இப்போ வந்து இறைவனே அவர்களை தாங்கிக் கொள்வான்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ எல்லாத்துலேயும் அவன் பார்த்துப்பான், நம்மளை தாங்கிக்குவோம். இறைவன் தன் அடியார்படும் பசி துன்பம் முதலியவற்றை பொறாமல் ஓடி வந்து உதவி செய்த நிகழ்ச்சிகள் பல உண்டு. ஏன்னா அவன் ஒரு கஷ்டப்பட்டாலும் ஏன்னா அந்த அன்பர்கள் இப்போ யார் வந்து ஃபுல் சரண்டர் ஆனாங்களோ அவங்க செய்கிற செயல்னால் என் செயல்னு ஏற்றுக்கிறான்னு பார்த்தோம். அவங்களுக்கு என்ன செஞ்சாலும் அது எனக்கு செஞ்ச மாதிரின்னு சொல்கிறாரு. அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா தான் கஷ்டம் மாதிரியே தான் அவர் நினச்சிப்பார். அப்போ அங்கே சொல்கிறாங்க, இறைவன் வந்து தன் அடியார் படும் அந்த துன்பம், பசி துன்பம் முதலியவற்றை பொறாமல் ஓடி வந்து உதவி செய்த நிகழ்ச்சிகள் பல உண்டு. இப்போ வந்து சுந்தரருடைய அந்த நிகழ்ச்சியை சொல்கிறாங்க. சுந்தரர் திருக்குறுக்காவூர் செல்லும்போது பசியினாலும் நீர் வேட்கையினாலும் மிகவும் வருந்தினார். அதனை உணர்ந்த இறைவன் அவர் வரும் வழியில் குளிர்பந்தல் அமைத்து தண்ணீரும் பொதிசோறும் கொண்டு மறையவர் வடிவில் காத்திருந்தார். அப்போ தன்னுடைய அடியார் இல்லையா, ஐயோ அவன் பசியாக இருக்கானே, அவன் தாகமாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த இடத்துல தண்ணி பந்தல் அந்த அமைச்சி அந்த ஒரு வேடம் போட்டு வந்து அவருக்கு சாப்பாடும் வந்து கொடுக்குறாங்க இல்லையா. இறைவனே வந்து கொடுக்குறாரு. என்ன சொல்கிறாங்க, அந்த நீர் வேட்கையினால் அவர் வருந்துறாரு சுந்தரர். அதனை உணர்ந்த இறைவன் அவர் வரும் வழியில் குளிர்பந்தல் அமைத்து தண்ணீரும் பொதிசோறும் கொண்டு மறையவர் வடிவில் காத்திருந்தார். அடியவர் திருக்கூட்டத்துடன் நம்பியாரூரர் அங்கு வந்து சேர்ந்தார். அப்போ அவரிடம் மறையவர் என்ன சொல்கிறாரு, நீர் இப்போது பசியால் வாடுகிறீர், இதனை உண்ணும் என்று கூறி அருளினார். அவர் அளித்த பொதி சோற்றை அடியாரும் உண்டு பசி தீர்ந்து சிறிது நேரம் கண்ணுறங்கி விடுகிறார். அந்த மறையவர் சொல்கிறாரு, எப்போ நீ பசியோடு வந்திருக்க, தாகமாக இருக்குது, உன்னை பார்க்க தெரியுது, கொஞ்சம் சாப்பிட்டு நீ தண்ணியும் குடிப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னே அவர் வாங்கி குடிச்சிட்டு அப்படியே அவர் உறங்கிறாரு அந்த இடத்துல. யார்? நம்முடைய சுந்தரர். அவர் வந்து கண்ணுறங்கி விடுகிறார். விழித்து பார்த்தபோது மறையவரும் இல்லை, தண்ணீர் பந்தரும் அங்கு இல்லை. இறைவன் தமக்கு செய்த கருணையே இது என்று அறிந்த சுந்தரர், ஆவியை போகாமே தவிர்த்தென்னை ஆட்கொண்டாய், ஆவியை போகாமே தவிர்த்து என்னை ஆட்கொண்டாய் என்று பெருமானை அவர் போற்றினார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை இப்போ எதுக்கு உதாரணமாக சொல்லியிருக்காங்கன்னா, இறைவன் தன் அடியார் படக்கூடிய எந்த துன்பமாக இருக்கட்டும், இங்கே பசி துன்பத்துக்கு நமக்கு உதாரணம் காட்டியிருக்காங்க. அந்த துன்பத்தை அவன் பொறுக்க மாட்டான், ஓடி வந்து நம்மளை காப்பாற்றிடுவான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன்னா அவர் எல்லா துன்பங்கள் நமக்கு என்ன வந்தாலும் அவர் தான் காப்பாற்றணும் இல்லையா. எப்போதும் உள்ள நிரந்தரமான நிலையான ஒரு நமக்கு துணைவன் யாருன்னா அந்த இறைவன் தான் இல்லையா. அப்போ எல்லாத்தையும் நம்ம விஷயங்கள் எல்லாம் அவன் தான் தாங்கி பிடிக்கான், அவன் தான் சுமக்கான், அவன் தான் நமக்கு என்னது ஓடி வந்து உதவியும் செய்கிறான் இல்லையா. அதை தான் இங்கே சொல்கிறாங்க. அப்போது அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நற்கேண்மையராய், நற்கேண்மையர்னால் நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த அந்த அன்பர்கள் யாரெல்லாம்
முழுவதும் இறைவன்கிட்ட சரண்டர், உடல் பொருள் ஆவி அனைத்தையுமே இறைவன்கிட்ட சரணடைஞ்சு என் செயல் எதுவும் ஒன்று எல்லாம் இறைவன் செயல் அப்படின்னு அவங்க அந்த அந்த உணர்ந்து அந்த உண்மையை உணர்ந்து அவங்க யார் அந்த இறைவனுடைய திருவருளை பற்றி கொள்கிறாங்களோ அவங்களுக்கு பேர் நற்கேன்மையர். அப்போ அந்த நற்கேன்மையராய் ஒழுகும் அடியார்களுக்கு இறைவன் அருளுதலை இவ்வாறு பொதிசோறு சுமந்து அளித்தமை, பஞ்சம் வருத்தாது படிக்காசு தந்தமை முதலிய பல நிகழ்ச்சிகளில் வைத்து உணரலாம். அப்போ அந்த நற்கேன்மையார் நற்கேன்மையராய் ஒழுகும் அந்த அடியார்களுக்கு இறைவன் எளிதாக இந்த அருளுதல் செய்தார் இல்லையா, இதுக்கான எடுத்துக்காட்டு தான் இது, இந்த பொதிசோறு கொடுத்தது அப்படின்னு சொல்லி அவங்க நமக்கு காட்டுறாங்க. இங்கனம் தம் செயலற்று நிற்கும் அடியார்களை வலிய காத்தருளும் இறைவனது எளிவந்த தன்மை இனிது புலப்படும் வகையில் எடுத்து சுமப்பான் என்ற அருமையான பொருள் ஆழமான தொடரை அமைத்த ஆசிரியரின் திறம் எண்ணி மகிழ்தற்கு உரியது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவன் வலிய வாரான். எப்படி மாணிக்கவாசகரை இறைவனாக ஆட்கொண்டார் இல்லையா, இவர் மாணிக்கவாசகர் போய் கஷ்டப்பட்டு அவர் ஞானத்தை ஆசிரியர்கிட்ட போய் உபதேசம் பெற்று அவர் முக்தி அடையணும்னு இவராக ஸ்டெப் எடுக்கலை, இறைவன் தானாகவே மாணிக்கவாசகரை ஆட்கொண்டார். அதே மாதிரி இங்கே தம் செயலத்தில் நிற்கக்கூடிய அடியார்களை அவரே வலிய வராரு, இறைவனே வெளியே காத்தருளும் அந்த இறைவனது அந்த எளிவந்த தன்மை இனிது புலப்படுற வகையில். அதுக்கானால இந்த வார்த்தையை எப்படி போட்டிருக்காங்க, எடுத்து சுமப்பான் அப்படிங்கிற அந்த அருமையான அந்த பொருள் ஆழமான அந்த தொடரை அமைத்த ஆசிரியனுடைய தரத்தை நாம் எண்ணி மகிழ்தற்கு உரியது அப்படின்னு இங்கே நமக்கு காட்டுறாங்க. அப்போ இந்த இவ்வளோ விஷயங்களும் இருக்குது இல்லையா. ஓகேப்பா, நீ செய்கிற செயல்லாம் என் செயல், நீ உனக்கு என்ன யார் செஞ்சாலும் அது எனக்கானது, உனக்கு பசிக்கா உனக்கு ஒரு துன்பம் வந்துச்சா ஓடி நான் காப்பாற்றுவேன், உன்னை நான் சுமப்பேன், அவர் பாதுகாப்பேன், உனக்கு எப்போவும் உறவாக இருப்பேன், இப்படி எல்லாமே அவர் வலிய செய்தார் உதவி நமக்கு. அதுதான் இங்கே நமக்கு தெரியுது. அவர் கொடுக்கக்கூடிய சலுகை எல்லாமே வலிய நாம் கேட்டு போவேண்டாம், அவரே நமக்கு தருவார். நாம் செய்ய வேண்டியது இந்த உண்மை தான், என்ன ஃபுல் சரண்டர், அவ்வளோதான். ஆனால் அதுதான் நமக்கு தெரிய மாட்டேங்குது இல்லையா. எல்லாம் நாம் செஞ்சோன்னு நினைக்கிறனால தான் எல்லா துன்பமும் நமக்கு, நான் செஞ்சேன்னு நினைக்கிறோம் அல்லது அடுத்தவங்க செஞ்சாங்கன்னு நினைக்கிறோம். அப்போ நமக்கு எல்லா துன்பம் கஷ்டம் துக்கம் கவலை கோபம் எல்லாமே அதனால தான் வருது. எல்லாம் இறைவன் செயல், ஏதோ அவர் நினைக்காருப்பா நடத்துதார், இப்போது அவ்வளோதான். சரி நீ பார்த்துக்கோப்பா, நீ தானே தந்த பார்த்துக்கோ, நான் இன்பத்தையும் துன்பத்தையும் ஒரே மாதிரியாக நான் அனுபவிச்சுட்டு போகிறேன் அப்படிங்கிற நிலைக்கு நம்ம வரும்போது இதனுடைய சலுகைகளை எல்லாம் நாமும் பெறுவதற்கு உரியவர் ஆவோங்கிறதான் இங்கே நமக்கு தெரியுது. சரி, அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சரியை கிரியை யோகம் என்னும் மூன்றும் தவம் எனப்படும். அப்போ அந்த சரியை கிரியை யோகம்னு இருக்கு இல்லையா, இந்த மூணுக்கு பேர் தவம் அப்படின்னு சொல்கிறாங்க. இத்தவ நிலையில் நின்று முதிர்ச்சி பெற்றவரை இந்த மூன்று நிலையும் சேர்ந்தான் தவம்னு சொல்கிறாங்க. இந்த மூன்றும் தவம் எனப்படும். சரியை கிரியை யோகம் என்னும் மூன்றும் தவம் எனப்படும். இந்த மூணுமே தவம்தான். இத்தவ நிலையில் நின்று முதிர்ச்சி பெற்றவரை கேடில் புகழ் தருண் சரியை கிரியா யோக கேண்மையர் என்று சிவப்பிரகாச நூலில் குறிப்பிட்டார் உமாபதி சிவம். இப்போ அடுத்த நூல் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் சிவப்பிரகாசம், அதில் சொல்லியிருப்பாங்க அந்த கேண்மையர்னா யார் அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. அப்போ இங்கே கேடில் புகழ் தருண் சரியை கிரியா யோக கேண்மையர் என்று சிவப்பிரகாச நூலில் குறிப்பிடுறாரு. அப்போ அந்த சரியை கிரியை யோகம் என்ன இந்த மூன்றும் தவம், இந்த மூணுலேயும் தவநிலையில் நின்று முதிர்ச்சி பெற்றவங்கள கேண்மையர் அப்படின்னு பெயர் கொடுக்குறாங்க ஆசிரியர். சரிங்களா. இப்போ நாம் முதல்ல பார்த்தது அன்பர்கள் இறைவன்ட்ட முழுவதும் சரண்டர் ஆகிறவங்க, அவங்க பேர் நற்கேண்மையர். ஆனால் இந்த சரியை கிரியை யோகங்கிற மூன்று தவத்திலையும் அவங்க நின்று முதிர்ச்சி பெற்றவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு பேர் கேண்மையர் அப்படின்னு பேர் கொடுக்காங்க. சரிங்களா, கேண்மையர். அப்போ இத்தவ நிலையில் நின்றோர் சென்று அடைதற்கு உரியது ஞான நிலை. ஏன்னா இப்போ மூணு நிலையில தான் நிற்கிறாங்க, சரியை கிரியை யோகம் அப்படிங்கிற மூணில் தான் நிற்கிறாங்க. அதில் முதிர்ச்சி பெற்றாச்சு, அடுத்து ஞானங்கிற நிலைக்கு அவங்க வரணும். ஆனால் இங்கே அன்பர்கள் அருளாளர்கள் ஞான நிலை. சரிங்களா. அப்போ இந்த இடத்துல தவநிலையில் நின்றோர் சென்று அடைதற்கு உரியது ஞான நிலை, அதுவே மேலான நிலையாகும். ஞான நிலைக்கண் நின்றவரே திருவருளை சேர்ந்து பாசப்பற்றை அறுத்து கொண்டவர். ஏன்னா இங்கே அன்பர்கள் எப்படி இருக்காங்க, திருவருளை பற்றி நிற்காங்க, அதில் அழுந்தி நிற்கிறாங்க, அதில் அடங்கி இருக்கிறாங்க. இதில் அந்த அன்பர்கள் அல்லது இந்த அருளாளர்கள் அப்படிலாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, இவங்க எல்லாருமே இந்த நற்கேண்மையர் அப்படிங்கிறவங்க திருவருளை பற்றி நிற்கக்கூடியவங்க. ஆனால் இவங்க இன்னும் இந்த யோக நிலையிலோடு தான் நிற்காங்க, ஞான நிலைக்கு இனிமே தான் போகணும்.
அப்போ தவநிலையில் நின்றோர் சென்று அடைதற்கு உரியது ஞான நிலை. அடுத்தது அதாவது சரியக்கிரிய யோகங்கிற 3 தவத்திலையும் முதிர்ச்சி பெற்றிருப்பாங்க இல்லையா, அவங்க அடுத்து போக வேண்டியது இந்த ஞான நிலை. அதை அடையிறதுக்கு உரியவங்க அவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இத்தவ நிலையில் நின்றோர் சென்று அடைதற்கு உரியது ஞான நிலை, அதுவே மேலான நிலையாகும். ஞான நிலைக்கண் நின்றவரே திருவருளை சேர்ந்து பாசப்பற்றை அறுத்து கொண்டவர் ஆவார். அப்போ அந்த ஞான நிலை அல்லது அந்த திருவருள் நிலை அதில் சேர்ந்தவங்க தான் இந்த பாசப்பற்று அறுத்து இறைவனை மட்டுமே அவங்க பற்றி இருப்பாங்க, அருளை மட்டுமே அவங்க பற்றி இருப்பாங்க. அப்போ இங்கே என்னது, இவரே அடியவர் என்றும் அருளாளர் என்றும் சொல்லப்பெறுகின்றனர். அப்போ நற்கேன்மையர்னு யாரை சொல்கிறாங்க? அடியவர்கள், அருளாளர்கள், இவங்க தான் நற்கேன்மையர். ஓகே, அவங்க அந்த ஞான நிலையில் இருக்கக்கூடியவங்க. ஏன்னா திருவருளை பற்றி இருக்கிறாங்க அவங்க. அந்த 3வது அந்த திருவருள் நிலைக்கு அவங்க வந்துட்டாங்க இல்லையா. இப்போ நம்ம ஞானத்தில் கேட்டல், சிந்தித்தல், தெளிதல்ங்கிற ஒரு நிலை இருக்கு இல்லையா, அதுதான் திருவருள் நிலை. அந்த நிலை அளவுகளை நிற்கிறாங்க அவங்க இல்லையா. ஆனால் இந்த சரியக்கிரிய யோகங்கிற தவத்தில் முதிர்ச்சி பெற்றவங்க யார்? கேன்மையர்னு சொல்கிறாங்க. அவங்க இனிமேல் தான் அவங்க இந்த ஞான நிலைக்கு போகிறதுக்கு தகுதியுடையவங்க அல்லது அடைதற்கு உரியவங்க அப்படின்னு சொல்லி அவங்கள கேன்மையர்னு பெயர் கொடுக்காங்க. ஓகே மாஸ்டர்ஸ், அப்போது அடுத்து என்ன சொல்கிறாங்க? முன்னரே காட்டியவாறு தவநெறியில் நின்றவரை கேன்மையர் என்று மட்டும் சுட்டிய ஆசிரியர் ஞான நெறியில் நின்றவரை குறிக்க வரும்போது நல் என்ற அடைமொழி சேர்த்து நற்கேன்மையார் அப்படின்னு சொல்லி சிறந்தெடுத்து அவங்க கூறியுள்ளமே அறிதற்கு உரியது. ஏன்னா அவங்க அந்த அடியவர்கள் அண்டு அந்த அருளாளர்கள், இவங்க 2 பேரும் தான் நற்கேன்மையார். சரிங்களா. ஆனால் அந்த சரியக்கிரிய யோகங்கள்கிட்ட முதிர்ச்சி பெற்று நிற்கிறாங்களா, அவங்க பேர் கேன்மையார். அப்போ இவங்க கேன்மையாருக்கு பக்கத்தில் அந்த நற்கேன்மையார் நல் அப்படிங்கிற அந்த அடைமொழியை சேர்த்து யாருக்கு கொடுக்காங்க? இந்த அருளாளர்களுக்கும் அடியவர்களுக்கும் சேர்த்து அந்த நற்கேன்மையாருங்கிற பேரை கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்க ஞான நிலையில் திருவருள் நிலையில் நிற்கிறாங்க. ஓகேங்களா. இவங்க கேன்மையார் அப்படிங்கிறவங்க சரியக்கிரிய யோகத்தில் முதிர்ச்சி பெற்று ஞான நிலைக்கு போவதற்கான தகுதி பெற்றிருக்காங்க அல்லது அதை அடைவதற்கான அந்த ஞான நிலையை அடைவதற்காக உரியவங்க அவங்க அப்படின்னு அவங்க காட்டுறாங்க. அப்போ இங்கே கேன்மையார்னா யார், நற்கேன்மையார் யாரை குறிக்காங்கன்னு நமக்கு தெரியணும். நம் ஆசிரியர் அருளை நினைப்பிக்கும் இடங்களில் நல் என்ற அந்த அடைமொழியை சேர்க்கும் இயல்பினர் என்று சொல்லலாம். அப்போ நம்முடைய ஆசிரியர் அருளை நினைப்பிக்கும் இடங்களில் திருவருள் நிலையில் அப்போ நல்லுங்கிற அந்த அடைமொழியை சேர்த்து சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அதை சிவபிரகாசத்துலேயும் இந்த 19வது நற்பசு, அதாவது இலக்கணம் கூறும் செயல்களில் உயிரை நற்பசு வர்க்கம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. யார்? சிவபிரகாசத்தில் உமாபதி சிவாச்சாரியார் சொன்னதாக இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ உயிர்கள் திருவருள் உதவியால் மல நீக்கம் பெற்று சிவத்தை அடைவதற்கு உரியன. அப்போ இப்போ நம்ம சில உயிர்களை பார்ப்போம், ஏன்ப்பா இவங்க இப்படி நடந்துக்கிறாங்க, கொஞ்சம் கூட நியாயமே இல்லையே, அநியாயம் பண்ணுறாங்களே, இப்படி வாழுதாங்களே, இப்படி இருக்காங்களே, அப்படி இருக்காங்களே, இவங்களாம் என்றைக்கு திருந்த போகிறாங்க, எப்போ கடவுள்கிட்ட போகிறாங்க, கடவுள் இவங்களையெல்லாம் ஆட்கொள்வாரா, அப்படிலாம் சில கேள்விகள் சிலர்கிட்ட இருக்குது இல்லையா. நிறைய செஷனில் கூட கேட்குறாங்க. அப்போது எல்லாரையுமே இறைவன் தயாளன், கருணையாளன் அவன் இல்லையா, எந்த பாகுபாடும் கிடையாது. அப்போ அந்த செயலை செய்ய வைக்கிறதும் அவன் தானே. பெத்த நிலையிலையும் அவன் தான் செயல்பிக்கான் நம்மளை, முக்தி நிலையிலையும் அவன் தான் நம்மளை தொழிற்படுத்துதான்றது செயல்பட வைக்கான் இல்லையா. அப்போ எல்லா உயிர்களுமே அந்த திருவருள் உதவியினால் சிவத்தை அடையணுங்கிறது நடக்கக்கூடிய விஷயம் இல்லையா. அதை என்ன சொல்கிறாங்க? இந்த உயிரை நற்பசு வர்க்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த உயிர்கள் திருவருள் உதவியால் மல நீக்கம் பெற்று சிவத்தை அடைவதற்கு உரியன. ஒவ்வொரு உயிருமே அந்த சிவத்தை அடைவதற்கு உரியனங்கிற வார்த்தையை கொடுக்குறாங்க. இப்போ எல்லாருமே சிவத்தை அடையத்தான் செய்யணும், எல்லா உயிர்களும். கொஞ்சம் டைம் வித்தியாசம், அவ்வளோதான் வித்தியாசம், பிறவிகள் வித்தியாசம், டைம் வித்தியாசம், அந்த மாதிரி தான் அந்த பக்குவ நிலையில் உள்ள வேறுபாடு அப்படின்னு மட்டுமே உடைய எல்லா உயிர்களையும் அவன் ஆட்கொள்வான் இல்லையா. அதுதான் அங்கே சொல்கிறாங்க. ஸோ உயிர்கள் திருவருள் உதவியால் மல நீக்கம் பெற்று சிவத்தை அடைவதற்கு உரியன ஆதலின் நல் என்ற அடைமொழி சேர்த்து அவ்வாறு குறிப்பிட்டார். அதனால் நற்பசு வர்க்கம் அப்படின்னு சொல்லி பசு வர்க்கம் உயிர் வர்க்கத்தை சொல்கிறாங்க. ஸோ அவ்வாறே இங்கும் தம் செயலற்று அருள் வயப்பட்டிருக்கும் அடியவரின் நிலைக்கு ஏற்ப அவரை நற்கேன்மையார் என குறிப்பிட்டார் என கொள்வது பொருத்தமாகும். அப்போ இங்கேயும் அடியார்களுடைய அந்த அருளாளர்களுடைய அந்த பக்குவ நிலை அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்களுக்கு அந்த நற்கேன்மையாருங்கிற அந்த நல் அப்படிங்கிற அந்த ஒரு அடைமொழியை சேர்த்து நற்கேன்மையார் அப்படின்னு உங்கள் ஆசிரியர் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி இதை முடிக்கிறாங்க மாஸ்டர்ஸ். எஸ் மாஸ்டர்ஸ், தேங்க்யூ மாஸ்டர்ஸ்.